வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப பிடிச்சமான ஆந்திரா ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன், கடைசியாக என்ன ரெசிபிங்கிறத சொல்கிறேன். இதுக்கு அரை டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், 4 மிளகாயோ 3 மிளகாயோ இதெல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 1 ஸ்பூன் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டா இந்த டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸாக இருக்கும். அதனால் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம பண்ணி வச்சுருக்கேன். இது மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்தது தாளிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா ஒரு 10 பல்லு சின்ன பல்லு பூண்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு இந்த சிகப்பு மிளகாய் வச்சுருக்கேன். அது தவிர ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதை பேஸ்ட்டாக பண்ணி இதோட நம்ம இந்த ரெசிபியோட ஆட் பண்ணணும். மெயினான இன்க்ரீடியண்ட் என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. இப்போ இது எண்ணெய் சூடான பிறகு நம்ம ஃபஸ்ட்டு சிகப்பு மிளகாயை போட போகிறோம். அப்புறம் கடுகு போட போகிறோம். அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க இந்த பூண்டு போட்டு வதக்கிக்க போகிறோம். இப்போ தான் மெயின் இன்க்ரீடியன்ஸ்க்கு வரும். இது ஆந்திரானாலே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கோங்கரா. ஸோ இதை வச்சு தான் இந்த ரெசிபி செய்ய போகிறோம். அதுவும் கர்நாடகா செஃப் செஞ்சு கொடுத்த மெத்தடில் நம்ம ஆந்திரா ரெசிப்பியை தமிழ்நாட்டில் செய்கிறோம். ஸோ அதுதான் இது ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ எண்ணெயில் தாளிச்சிட்டோம். இப்போ இந்த கோங்கராவை நல்லா கழுவி வச்சுருக்கோம். அதை எடுத்து நம்ம இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்க போகிறோம். இது ஒரு கட்டு கோங்கராவையும் நம்ம போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வதக்கிட்டால் அது சின்னதாக சுருங்குற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். தண்ணி எல்லாம் ஊற்றக்கூடாது, மற்ற கீரை மாதிரி வேக வைக்கக்கூடாது. ஸோ இது மெதுவாக நம்ம பெரட்டிக்கிட்டே இருக்கணும். அது கொஞ்சமாக சுருங்கிடும். அதுதான் இது நம்ம ஒரு கட்டு கீரை போட்டோங்கிறதே தெரியாது. பார்த்தோன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக இருக்குது. ஆனால் சுருங்கி ஒரு கைப்பிடி அளவுக்கு குறைஞ்சிரும். நிறையா இருந்த கீரை சுருங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துடும் இந்த ஒரு கட்டு கீரை போட்டோன்னா. ஸோ இது சுருங்கட்டும், வெந்துக்கிட்டே இருக்கட்டும். காவாசியாக சுருங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பும் காரத்துக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பச்சை மிளகா, அதையும் போட்டு இது பண்ணோம். வேறு எந்த ஸ்பைசஸும் நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பரட்டிக்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்ல கீரை வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஏன்னா எண்ணெயெல்லாம் இழுத்துருச்சு. அதனால் இதை போட்டு நல்லா பரட்டிட்டு நம்ம இதை பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியும் போட்டு நல்லா பரட்டி எடுக்கணும். பாருங்கள், நல்லா துவையல் மாதிரி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு கீரை. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பொடியை ஆட் பண்ணிக்க போகிறோம். பொடியை போட்டுட்டோம். இப்போ நல்லா பரட்டி விட்டுடுவோம். இப்போ நம்மளோட கோங்கரா துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வருது பாருங்கள், ஊற்றின எண்ணெய். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கோங்கரா துவையல் ரெடி ஆகிடுச்சு. இது சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டுட்டு இந்த துவையலை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க ஒரு அப்பளமோ இல்லை வடகமோ வறுத்து வச்சுக்கிட்டோன்னா அது இன்னும் என்ரிச்சாக இருக்கும். இது ஆந்திராவோட ஸ்பெஷல். இது கடையிலையும் கிடைக்கிது. நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.